Hi friends, இப்போ இந்த வீடியோல ஆல்ரெடி டிசைன் பண்ண ஒரு ரெண்டு நெட் மாடல் பிளவுஸ் டிசைன் தான் இப்போ நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாம பார்க்கிறது லைட் பிங்க் கலர் பிளவுஸ், பேக் நெக் அண்ட் ஸ்லீவ் ரெண்டுக்குமே நெட் யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நாம பிளவுஸோட பேக் சைட் பேக் நெக் பார்க்கலாம். யூ ஷேப்ல பேக் நெக் கொடுத்து அதுல நெட் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணிக்கிறோம். அந்த நெட்டுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல நெட் வராத மாதிரி டிசைன் பண்றோம். பார்டருக்கு ஒயிட் கலர் கிறிஸ்டல் சுகர் பீடும் ஒயிட் கலர் பேர்ல் பீட்ஸும் யூஸ் பண்ணி தான் ஃபுல்லாவுமே பார்டருக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த பார்டர்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளான்ட் மாதிரி ஒரு புல் டிசைன் மாதிரி கொடுக்கறதுக்கு அதுவுமே அதே மாதிரி தான் ஒயிட் கலர் கிறிஸ்டல் பீட்ஸும் ஒயிட் கலர் பேர்ல் பீட்ஸும் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறோம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து வர்றது ஃபுல்லாவுமே ஒயிட் கலர் கிறிஸ்டல் பீட்ஸும் அதோட ஓரத்தில் ஒரு ஒயிட் கலர் சீக்வன்ஸுமே வச்சு டிசைன் பண்ணி ஃபுல் பார்டரும் கொடுத்துருக்குறோம். தென் இந்த நெட் ஃபேப்ரிக்கு உள் பக்கமாக ஒரு வேவ் மாடல் மாதிரி பேர்ல் பீட்ஸும் ஒயிட் கலர் கிறிஸ்டல் சுகர் பீட்ஸும் வர்ற மாதிரி அல்டர்னேட்டிவாக கொடுத்து ஃபுல்லாக டிசைன் பண்ணிடுறோம். தென் இந்த வேவ் லைன்ஸ்க்கு மேல் பக்கமா ஒரு ஃப்ளவர் மாதிரி த்ரெட் ஒர்க் பண்றோம். ஸோ இங்க நாம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் நாட் தான். ஸோ கிரீன் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் ஃபில்லிங் கொடுத்து அதை ஒரு ஃப்ளவர் டிசைனா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். சென்டர்ல ஒரு பேர்ல் பீட்ஸ் வர்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். அதுக்கு நெக்ஸ்ட் ஒரு பேர்ல் பீட் கொடுத்து அதை சுத்தி ஃபுல்லா கிறிஸ்டல் பீட் வர்ற மாதிரி. இது ஃபுல்லாவுமே மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒயிட் கிறிஸ்டல் ஒர்க் தான் ஜாஸ்தியா கொடுத்துருக்கு. ஸோ நெக் முடிஞ்சது. இனி அதே மாதிரி ஸ்லீவ் பேட்டர்ன். ஸோ ஸ்லீவ் பேட்டர்ன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவுமே சென்டர் போர்ஷனில் ஃபுல்லாக நெட் வர்ற மாதிரி. ஸோ அங்கே பார்டர் ஒர்க் என்ன பண்ணியிருந்தோமோ அதே பார்டர் தான் இங்கேயும் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த பிளான்ட் வர்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். பேக் நெக்கில் வரக்கூடிய அதே ஒர்க் தான் ஸ்லீவ் ஒர்க்குக்குமே வந்திருக்கு. உள்பக்கம் வரக்கூடிய இந்த வேவ் மாடலுமே அதே மாடல் தான். பீட்ஸ் கிறிஸ்டல் பீட்ஸும் பேர்ல் பீட்ஸும் மிக்சடாக கொடுத்து டிசைன் பண்ணிக்கிறோம். அதே த்ரெட் ஒர்க் ஃப்ரெஞ்ச் நாட் ஃபில்லிங் கொடுத்து ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ். ஸோ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் பார்டர். ஸோ அதனால தான் இதில் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு கிரீன் யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கீழே கிறிஸ்டல் பீட்ஸ்லேயே ஹேங்கிங்ஸ்மே போட்டிருக்கு. நெக் கிளாத் அட்டாச் பண்ணது கட் ஒர்க்ல நம்ம பண்ணக்கூடிய செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் இருக்குல்ல அந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் இதில் நெட் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணது நெக் அண்ட் ஸ்லீவுக்கு. ஸோ ஃபுல்லாவுமே நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குற மாதிரி சில்வர் ஒர்க்ல ஃபுல் டிசைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். செகண்ட் பிளவுஸ் டிசைன் பார்க்கலாம். இது நல்ல டார்க் பிங்க் கலர் பிளவுஸ். ஸோ இதில் பேக் நெக்குக்கு கொஞ்சம் ஏரியாவுக்கு நெட்டும் ஸ்லீவ் போர்ஷன் ஃபுல்லாவுமே நெட்லையுமே டிசைன் பண்ணிக்கிறோம். யூ ஷேப்ல பேக் நெக்குக்கு கட் ஒர்க் மாடல்லே செயின் வித் ஜிக்ஸாக் கொடுத்து நெட் அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ இதில் இந்த நெட்டுக்கு இன்னரில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃப்ளவருக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கிறது கோல்டன் கலர் கட் பீட்ஸும் சுகர் பீட்ஸ் தென் ஃபிட்டிங் ஸ்டோன் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் மாடலில் டிசைன் பண்ணியிருக்கோம். பேக் நெக்குக்கு பார்டர்ல நம்ம ஃப்ளவர் கொடி டிசைன் மாதிரி தான் ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஃப்ளவர் டிசைன் மாடலுக்கு கட் பீட்ஸ் கோல்டன் கலர் கட் பீட்ஸும் லீஃப் ஃபுல்லாவுமே ஜர்தோசி யூஸ் பண்ணி லீஃப் ஃபில்லிங்கும் கொடுத்து டிசைன் பண்ணிருக்கோம். தென் அங்கே லாங் ஃப்ரெஞ்ச் நாட் நல்ல டார்க் கோல்டன் கலர் அதாவது ஆரஞ்சு கலர்ல வர மாதிரியான சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஃபுல்லாவுமே லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் கொடுத்து ஃபுல்லா ஒரு கொடியில இருந்து ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் வர்ற மாதிரியே ஃபுல் நெக்குக்கும் நம்ம டிசைன் பண்ணிக்கிறோம். அடுத்து ஸ்லீவ் ஒர்க் பார்க்கலாம். ஸ்லீவ் ஒர்க்குமே ஃபுல்லாகவும் கொடி டிசைனும் இந்த மாதிரி செக் பேட்டர்ன் ரெண்டும் மிக்சடாக ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ பாட்டமில் ஒரு கொடி ஒர்க், அதுக்கு மேலே ஃபுல்லாக செக் பேட்டர்ன், அகெயின் திரும்பவும் கொடி டிசைன் வர மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ பாட்டமில் ஃபஸ்ட்டு பார்டர் ஜரி த்ரெட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த ஃப்ளவர் டிசைன் மாதிரி வர்றதுக்கு கட் பீட்ஸ் யூஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் ஃபுல்லாவுமே ஜர்தோஸ் யூஸ் பண்ணி லீவ்ஸ் டிசைன் பண்ணிப்போம். தென் லாங் ஃப்ரெஞ்ச் நட்மே த்ரெட் ஒர்க்ல கொடுத்து ஃபுல்லாக ஒரு கொடி ஒர்க் மாதிரி கம்ப்ளீட் பண்ணிப்போம். இது ஃபுல்லாவுமே நெட்ல பண்ணது தான், நம்ம சில்க் காட்டன் கிடையாது. அதுக்கு மேலே ஃபுல்லாக செக் பேட்டர்ன். ஸோ மினி சைஸ் கோல்டன் கலர் கட் பீட் யூஸ் பண்ணி ஃபுல்லாக நல்ல ஒரு கோல்டு ஷேட் கொடுத்து நல்ல ஷைனிங் லுக் வர மாதிரி செக் பேட்டர்ன் டிசைன் பண்ணிட்டு அதுக்கு மேல் பக்கமா அகைன் பாட்டம்ல கொடுத்த அதே கொடி ஒர்க்.
தென் அதுக்கு மேல் பக்கம் வரக்கூடிய டிசைன் ஃபுல்லாவுமே லேசி டேசி ஃப்ளவர் வித் சீக்வன்ஸ் வச்சு டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அங்கங்க லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் வர்ற மாதிரி டிசைன் பண்ணிட்டோம். ஸோ ஃபுல்லாவுமே நெட் கிளாத்ல தான் இந்த ஸ்லீவ் ஒர்க் பண்ணிருக்கிறது. லாங் ஃப்ரெஞ்ச் நாட்லையுமே ஒரு சின்ன லீவ்ஸ் வர்ற மாதிரி ஜர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அதுக்குள்ள லாங் ஃப்ரெஞ்ச் நாட். ஸோ அதுலேருந்து ஒரு சின்ன கொடி மாதிரி வர்றதுக்கு கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி, மோஸ்ட்லி கோல்டன் கலர் ஜர்தோஸ் யூஸ் பண்ணும்போது கோல்டன் கலர் கட் பீட்ஸும் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறப்ப உங்களுக்கு பிளவுஸ் நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும். பட்டு சாரி பிளவுசஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி வியர் பண்ணுறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த லைட் பிங்க் கலர் பிளவுஸுக்கு நம்ம 5500 ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். தென் இந்த டார்க் பிங்க் கலர் பிளவுஸுக்கு 5000 ருபீஸ் சார்ஜ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆரி டிசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.